பாம்பன் பாலம் குறித்து கடந்த 13-14 தேதிகள்ல தென்மண்டல பாதுகாப்பு ஆணையர் திரு சௌத்ரி அவர்கள் ஆய்வு செய்தாங்க. அந்த ஆய்வறிக்கை கடந்த 26ஆம் தேதி ரயில்வே வாரியத்தை ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அந்த அறிக்கையில பாம்பன் பாலம், இன்னைக்கு புதுசா கட்டப்பட்ட பாம்பன் பாலம் 550 கோடி ரூபாயில கட்டப்பட்ட மக்கள் வரிப்பணத்துல கட்டப்பட்ட பாம்பன் பாலம் 36% பாதுகாப்பு குறைபாடுகளாக கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் அதை குறிப்பிடும் போது தெளிவா குறிப்பிடார். 100 வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட பாலம், எந்த ஒரு நவீனத்துவம் இல்லாத காலத்தில் கட்டப்பட்ட பாலம் இவ்வளவு சரத்தன்மையா இன்னைக்கும் பயணிக்கக்கூடிய லெவல்ல இருக்கு. ஆனா இந்த பாலம் அது போன்று பாதுகாப்பா குறைபாடு உள்ள பாலமா இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. இவ்வளவு இதை குறித்து ஆரம்ப காலத்திலே பல்வேறு போராட்டங்கள் மூலமாகவும் கோரிக்கைகள் மூலமாகவும் நாங்கள் ஊடகங்கள் மூலமாகவும் நான் அரசுக்கு தெரிவிச்சோம். அரசு இது கண்டுகொள்ளாம இருந்து பலனாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு குறைபாடோட இன்னைக்கு பயணிக்கிறதுக்கு அச்சுறுத்தலோட இந்த ஒரு பாலம் கட்டப்பட்டிருக்கு. இந்த பாலம் குறித்து உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்கணும்.